பகவத்கீதையில் 6வது சாப்டரில் 18வது ஸ்லோகம். யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹः சர்வகாமேப்யோ யுக்த இத்யுச்யதே ததா. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் சொல்லின்னு இருக்கார், நம்ம இதர விஷயங்களில் உள்ள ஆசையெல்லாம் விட்டுட்டு ஆத்ம விஷயத்துலேயே மனசு செலுத்தணும், அதுக்கு பேர் தான் யோகம் அப்படிங்கிறார். பட் அதுக்கு நம்ம அருகதையாக இருக்கோமா இல்லையா நம்மளே ஒரு சின்ன டெஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்படி பார்க்குற பொருளெல்லாம் ஆசை இருக்கா, இல்லை அதெல்லாம் நமக்கு அவ்வளோவெல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு மனசு சொல்கிறதா அப்படின்னு அதை முதல்ல ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த யோகம் பண்ணுறதுக்கு அருகதை இருக்காங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆசை குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். மலை ஏற போகிறோன்னொடனே படிக்கட்டு எப்படி இருக்கும், அதெல்லாம் எடுத்தோடனே ஆசை இல்லாமல் ஞானி மாதிரி இருக்க முடியாது. படிக்கட்டு இருக்க அனுமான் மாதிரி தாவியாக மேலே ஏற முடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆசையை முதல்ல குறைச்சிக்கணும். மனசை ஆத்மா காணையிடணும். இந்த பாரு, மற்ற பொருளெல்லாம் போகாத, என்னையே பாரு, என்னங்கிறது அங்கே ஆத்மா, என்னையே நினைக்கணும் அப்படின்னு அது முதல்ல கட்டளை இடணும். எடுத்தோடனே ரொம்ப நாளெலாம் யோகம் பண்ண முடியாது. யோகத்துக்குன்னு சில நியமங்கள்லாம் முன்னாடி சொன்னார் இல்லையா, அதை மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு 1/2 hour 45 minutes அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யோகத்தை பண்ண முடியும். எடுத்தோடனே நான் அப்படியே ஞானி மாதிரி உட்காந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன்லாம் பண்ண முடியாது. இதுக்கு தான் கண்ணன் முதல்லையே சொல்கிறாரு 2வது சாப்டர்லேயே, ஆத்மா வேறு உடல் வேறுங்கிற ஃபஸ்ட்டு ஞானம் வரணும். அதனால தான் இந்த ஆத்மாவுக்குள்ளே மனசை செலுத்துன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போது கம்ப்யூட்டரில் வைரஸ் வருது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆளை கூட்ட உடனே அதை ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா. அந்த வைரஸ் தான் நம்மளோட அனாதிகால பாவம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்கணும், மனசை ஆத்மாவில் செலுத்தணும், ஆசையை குறைக்கணும். எல்லாத்துலேயும் பொருளை அதான் அளவுக்கு மீறி ஆசை, அதுக்காக பற்றற்று இருக்க முடியாது, அளவுக்கு மீறி ஆசையை குறைக்கணும். அநித்தியமான பொருள்களில் ரொம்ப ஆசை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை விலக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு ஆத்மா கிட்ட போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறா, அவள் அம்மா அது கேட்குற பொருள்லாம் கொடுப்பாளா, வயிறு சரியில்லைன்னா, ஜுரம் வந்தாலாம், அதுக்கு என்ன தேவையோ அதானே கொடுப்பா. அது மாதிரி நம்ம மனசுக்கு நம்ம கட்டளையிடணும், இப்போ இது உனக்கு சரியில்லை, இது மாதிரி ஆசைகிட்ட போகாத, இந்த மாதிரி இரு, நம்ம ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆணையிட்டு அதை செலுத்தினோமானாலே நமக்கு எல்லா பொருள் மேலேயும் உள்ள ஆசை குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.